உறவுமுறை என்பது ஒரு தேவை. உணவு எப்படி நமக்கு ஒரு தேவையோ அது மாதிரி உறவுமுறை என்பதும் ஒரு தேவை. அதாவது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் மனைவி உறவு, அப்புறம் நண்பர்கள், தோழிகள், சித்தப்பா, பெரியப்பா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, எப்படி இந்த உறவுகள்லாம் ஒரு தேவை. உணவு மாதிரி, உணவு சாப்பிட்டா தானே நமக்கு தெம்பு வரும். அது மாதிரி இந்த உறவுகள் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தெம்பு, வாழ்வதற்கு ஒரு தெம்பு கிடைக்கும், மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். இந்த உறவுகள்லாம் இல்லைன்னா நீங்கள் அந்த தெம்பை இழப்பீங்க. குறிப்பாக ஒரு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், இந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, இது வாழ்நாள் முழுதும் தேவை. என்னதான் உனக்கு அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, பேரன், பேத்தி, மாமா, அத்தை, நண்பர்கள், தோழிகள் அத்தனை பேர் இருந்தாலும் இந்த அத்தனை பேரும் கொடுக்க முடியாத ஒரு பலத்தை, ஒரு மனசுக்கு கொடுக்க முடியாத ஒரு பலத்தை இந்த ஒரு கணவனுக்கு மனைவியோ, மனைவிக்கு கணவன் என்கிற அந்த துணை இருக்குல்ல, அந்த அந்த உறவு முறை அது கொடுக்கும். அதனால் இந்த உறவு முறை இல்லாமல் வாழக்கூடாது. சாப்பிடாமல் எப்படி வாழக்கூடாதோ, நம்ம சாப்பிடாமல் பட்டினி கிடக்கிறது எப்படியோ அது மாதிரி தான் ஒரு கணவன் இல்லாமல் ஒரு பெண்ணும், ஒரு மனைவி இல்லாமல் ஒரு ஆணும் வாழ்கிறது சாப்பிடாமல் பட்டினி கிடந்தால் எப்படி உடம்புக்கு தெம்பு கிடைக்காதோ அது மாதிரி மனசுக்கு ஒரு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு உறவு தான் கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவன் என்கிற உறவும். அதனால் அதை நம்ம கட்டாயப்படுத்தணும். கட்டாயப்படுத்தி தான் நீ கண்டிப்பாக திருமணம் பண்ணாமல் வாழவே கூடாது. ஒரு 18 வயசுக்கு மேலே நீ துணை இல்லாமல் வாழக்கூடாது. ஒரு 16 வயசு வரைக்கும் அந்த துணை இல்லாமல் 16 வயசு வரைக்கும் அவங்க 16 வயசுக்கு மேலே காதலிக்க ஆரம்பிக்கணும். 16 வயசுக்கு கீழே அது அது குழந்தை பருவம் அப்படி இப்படி இருப்பாங்க. குழந்தை பருவங்கிறது விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த துணையை உணர்வாங்க. சின்ன வயசுலேயே அந்த காதல்ங்கிறது வரும். அப்போவே அந்த துணை தேவைப்படுது. அந்த அந்த துணை என்பது தேவைப்படுகிறது. சின்ன வயசுலேயே எல்லா உறவு முறையும் நண்பர்கள், தோழிகள், எப்படி சின்ன வயசுலேயே எல்லா உறவும் சின்ன வயசுலேயே தேவைப்படுதோ அதே மாதிரி தான் காதல் உறவு கூட சின்ன வயசுலேயே அது அதற்கான ஒரு ஆர்வங்கிறது இருக்க தான் செய்யும். அப்போ அதெல்லாம் அப்போ சின்ன வயசில் அந்த காதலை நம்ம எப்படி முறைப்படுத்தணும்? அப்போ கட்டிப்பிடிக்க, முத்தம் கொடுக்கலாம், அனுமதி கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாது. அப்போ அவங்க காதல்ங்கிறது அதை தொடாமல் பார்த்துக்கணும். தொடாமல் இப்போ ஒரு பெற்றோர்கள் தான் அதை பார்த்துக்கணும். பிள்ளைகள் 16 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகள் யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிறது இந்த பெற்றோர்கள் முடிவு பண்ணிப்பாங்க. பெற்றோர்கள் அவங்க அவங்க சொல்கிறபடி அந்த பிள்ளைகள் கேட்டாகணும். யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்றத அந்த பெற்றோர்கள் பார்த்துப்பாங்க. 16 வயசுக்கு மேலே அவங்க சுயமாக முடிவெடுக்கக்கூடிய திறனை பெற்று விடுகிறார்கள். தங்களுக்கு தேவையான துணையை தாங்களே தேடிக்கொள்கிற ஒரு திறனை, அந்த சுதந்திரத்தை, அந்த அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போது உறவுமுறை என்பது ஒரு தேவை. அந்த தேவை இல்லைன்னா, தேவை பூர்த்தி செய்யப்படலைன்னா, அந்த ஒருத்தருக்கு கணவன் இல்லைன்னா, ஒரு ஒரு பெண்ணுக்கு கணவன் இல்லை என்றாலோ, ஒரு ஆணுக்கு மனைவி இல்லை என்றாலோ, அவனுக்கு அது சாப்பிடாம இருந்தால் ஒரு உடம்பு எப்படி பலவீனமாக இருக்குமோ அது மாதிரி தான் ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு மனைவி இல்லை என்றால் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு கணவன் இல்லை என்றால் அவள் மிகவும் பலவீனமாக இருப்பாள். மனதளவில் தைரியமாக இருக்க முடியாது. ஒரு தைரியத்தை கொடுக்கும். அது ஒரு இதயத்துக்கு வலிமையை கொடுக்கும். ஒரு உறவு முறை என்பது இதய வலிமைக்கு அது அப்போது இதயம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா ஒருவேளை இது கூட காரணமாக இருக்கலாம். அவங்களுக்கு கணவன் இல்லைன்னா இதயம் பலவீனமாகிட்டே இருக்கும். மனைவி இல்லைன்னா இதயம் பலவீனமாகிட்டே இருக்கும். அதனால் இதயம் உறுதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இதயம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மனசு, உடம்பு எல்லாமே ஒரு தைரியத்தை உணரணுன்னா துணையோடு வாழணும். அப்போ உண்மையிலே நம்ம மனுஷங்க மேலே அக்கறை உள்ளவங்க, மனுஷங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷங்க தான் நாம் அப்படின்னா, அப்போ 18 வயசுக்கு மேலே யாருமே கல்யாணம் பண்ணாமல் துணை இல்லாமல் வாழவே கூடாது அப்படிங்கிறத நம்ம சட்டமாக ஏற்றி அதை நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் நமக்கு அதை பற்றியெல்லாம் அக்கறை கிடையாது. நம்மளும் ஒரு சுயநலவாதிகள். எல்லாமே மனுஷங்க எல்லாருமே யார் மேலேயும் அந்த மாதிரி அதுக்கு தடை தான் விதிக்கிறான். அதுக்கு காதலிக்கக்கூடாது, யாரும் துணையோடு இருந்துடக்கூடாது, யாரும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்துடக்கூடாது, பலமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசுக்கு மேலே யாருக்கும் துணை இழந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணமே கிடையாது அப்படின்னு கூச்சப்படுறாங்க. அந்த மாதிரி அப்போ சட்டம் தான் கட்டாயப்படுத்தணும். மக்களுக்கு எது நல்லதோ அதை சட்டம் தான் கட்டாயப்படுத்தி அவர்களை கடைபிடிக்க. அதன் மூலம் தான் ஒரு மக்களை தைரியமாக வாழ வைக்க முடியும். மக்கள் தைரியமாக வாழ வேண்டுமென்றால் அதுக்கு தைரியமாக ஒரு மகிழ்ச்சியாக வாழணுன்னா இந்த மாதிரி ஒரு 18 வயசுக்கு மேலே யாரும் திருமணம் தனியாக வாழவே கூடாது. துறவு வாழ்க்கை யாருமே வாழக்கூடாது. கணவனை இழந்து விட்டாலும், மனைவியை பிரிந்து விட்டாலும் அடுத்து உடனே கல்யாணத்தை பண்ணிக்கணும். அப்போ தான் அவங்க தைரியமாக இருப்பாங்க. வேறு இல்லைன்னா வேறு அந்த தைரியத்தை எந்த வகையிலுமே நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டா கூட அந்த தைரியம் வராது.
ஒரு துணை இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டா கூட அந்த தைரியத்தை உங்களால் பெற முடியாது. ஒருவேளை நிறைய சாப்பிட்றதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது சாப்பிட்டு அந்த அந்த தைரியத்தை பெற்றுவிடலாம், நிறைய சாப்பிட்டா அந்த தைரியம் கிடைக்குது அப்படின்னு அவங்க நம்பலாம். ஒருவேளை துணை இல்லாமல் இருப்பதால் அவங்களுக்கு ஒரு தைரியம் குறைஞ்சி போகும். அதனால் நிறைய சாப்பிடுவதன் மூலமாக தன்னை தைரியமாக வச்சுக்கலான்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரில. நிறைய சாப்பிடுவதற்கு அது கூட ஒரு உளவியல் காரணமாக கூட இருக்கும். என்ன தான் சாப்பிட்டாலும் ஒரு அப்போ சாப்பாடுங்கிறது ஒரு அளவு தான். அதே மாதிரி ஒரு துணை மூலமாக உனக்கு கிடைக்கிற தைரியங்கிறது அது துணை மூலமாக தான் உனக்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டும். வேறு எந்த வழியிலையும் அது உனக்கு பூர்த்தி செய்யப்படாது. தனியாக இருந்தால் உனக்கு அந்த தைரியம் குறைஞ்சி தான் இருப்பார். தனிமையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பலவீனமாகவும் மனதில் தைரியம் குறைந்தவர்களாகவும் தான் இருப்பாங்க. அதனால் அந்த தைரியத்தை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் துணையோடு வாழணும். பிடிச்சவங்களோட விடணும். சும்மா கல்யாணம் பண்ணிட்டால் அந்த தைரியம் வந்துடுறது. பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணிட்டால் மேலும் பலவீனமாகிடுவீங்க. நீங்கள் உங்களுடைய கணவன் உங்களுக்கு பிடிக்கலை, உங்களுடைய மனைவி உங்களுக்கு பிடிக்கலைன்னா அப்போ நீங்கள் மேலும் பலவீனமாகிடுவீங்க. அதுக்கு கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம். தனியாக இருக்கும்போது இருக்கிற அந்த தைரியம் கூட நீங்கள் பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு தைரியம் மிகவும் கோழையாகிடுவீங்க. பிடிக்காதவங்களுக்காக உழைச்சிட்ருப்பீங்க, பேசிகிட்ருப்பீங்க. பிடிக்காதவங்கக்கிட்ட போய் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. எவ்வளோ மோசமான ஒரு உளவியல் பிரச்சனை பாருங்கள். அதனால் பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணால் தான் அந்த துணை மூலமாக உங்கள் மனசுக்கு கிடைக்கிற அந்த பலம் என்பது உங்களுக்கு கிடைக்கும், அந்த தைரியம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ண அதற்கு இங்கே சுதந்திரம் தேவை. பிடிச்சவங்கள நீ போய் தேர்ந்தெடு. அப்புறம் பிடிச்சவங்கள கண்டுபிடி. பிடிக்கலைன்னா பிரிந்து செல்வதற்கு இங்கே சுதந்திரம் இருக்கணும். பிடிக்கலைன்னா விவாகரத்து பண்ணிவிட்டு பிரிவதற்கான சுதந்திரம் இருக்கணும். அப்போ தான் நீ உன் தைரியத்தை அதிகப்படுத்தணும்னா உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராக இருக்காங்களோ அவங்கள போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு ரொம்ப தைரியம் அதிகரிக்கும். அப்போ நீ கொஞ்சம் தான் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னா அப்போ கொஞ்சமான தைரியம் தான் உனக்கு இருக்கும். அப்போ ரொம்ப அதிக தைரியம் எனக்கு வேணும், நல்ல தைரியமாக இருக்கணும், முழுமையான தைரியத்தை நான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா முழுமையாக உனக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான உறவு முறையை நீ தேடிப்போ. அப்போது நீ முழுமையான தைரியத்தோடு வாழ்வது என்பது உன்னுடைய உரிமை. அப்போ அதுக்கு உனக்கு முழுமையான அந்த தைரியத்தை தருகிற ஒரு துணையை தேடி போகிறதுக்கு உனக்கு சுதந்திரம் இருக்கணும் இந்த வாழ்க்கையில். அதுக்கெல்லாம் இங்கே தடை விதித்து கொண்டு இருக்கக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. இந்த மக்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது, தைரியமாக வாழ்வதற்கு. அதனால தான் காதலில் சுதந்திரம் தேவை. பிரிந்து செல்வதற்கு காதல் சுதந்திரம் என்பது அதாவது விருப்பப்பட்டவங்ககிட்ட போகணும் அப்படின்னா விருப்பப்பட்டவங்களோட வாழணும், பிடிச்சவங்களோட வாழணும் அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட நீ பிரிந்து செல்வதற்கான சுதந்திரம் உனக்கு தேவை. அப்போ தான் பிடிச்சவங்கள நோக்கி நீ போக முடியும். அப்போ தான் நீ தைரியமாக வாழ முடியும். உன்னுடைய தைரியம் உன்னுடைய உரிமை. அது நீ வாழ்வதற்கு முழுமையான தைரியம் எனக்கு வேணும், முழுமையான மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா முழுமையாக உனக்கு பிடிச்சவங்களோடு நீ வாழ்ந்தால் தான் முழுமையான ஒரு மகிழ்ச்சியை நீ பெற முடியும். இப்போ முழுமையான மகிழ்ச்சியோடு வாழ்வது உன்னுடைய உரிமை அப்படின்னா அதற்கு உறவுமுறை தேவை என்பது உறவுமுறையிடமிருந்து உனக்கு ஒரு ஒத்துழைப்பு, துணை என்பது உனக்கு தேவை. அப்போ பிடிச்சவங்க முழுமையாக எனக்கு பிடிச்சிருக்க அந்த மாதிரி ஒருத்தரை தேடி போகிறது உன்னுடைய சுதந்திரம், அது உன்னுடைய உரிமை. அதுக்கு இங்கே யாருமே தடை பண்ணக்கூடாது. ஏற்கனவே நீ ஒரு கணவனோட வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னா அவன் எனக்கு கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கு, அவனை விட எனக்கு இன்னொருத்தன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இவனை விவாகரத்து பண்ணிவிட்டு அவனுக்கு போகிறது உன்னுடைய உரிமை அது. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தனோட நீ ஒரு 30% மகிழ்ச்சியோடு தான் இருக்கிற, புதிதாக ஒருத்தனோட உனக்கு ஒரு பழக்கம் வருது, அவங்ககிட்ட போய் நான் ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தினேன் அப்படின்னா நான் ஒரு 80% மகிழ்ச்சி அல்லது 90% அல்லது 100% மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை நோக்கி போகிறது உன்னுடைய உரிமை. அதுக்கு இங்கே யாரும் தடை விதிக்கக்கூடாது, தடைகள் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி அப்போது அதே நேரத்தில் தடைகள் எந்த விதத்தில் அமையும் அப்படின்னா உனக்கு 8 வயசுக்குள்ளே குழந்தைகள் இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு 30% மகிழ்ச்சியை தருகிற உன்னுடைய துணை இருக்கிறாள், அந்த துணைக்கும் உனக்கும் ஒரு 8 வயசுக்குள்ளே குழந்தைகள் பிறந்திருக்கக்கூடாது. 8 வயசுக்குள்ளே அந்த 8 வயசு கடந்த பிறகு தான் நீ புதிய கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும். ஏன்னா குழந்தைகளுக்கு அப்பா அம்மாங்கிற உறவுங்கிறது அது குழந்தைகளோட பிறப்புரிமை. அதனால் அது அந்த மாதிரி இப்படி ஒரு முழுமையான தைரியத்தோடு வாழணும் அப்படின்னா ஆண் பெண் உறவில் சுதந்திரம் தேவை. பிடித்தவர்களோடு வாழ்வதற்கு, பிடித்தவர்களை தேடி போவதற்கு உனக்கு ஒரு சுதந்திரம் தேவை. அதற்கு இங்கே எந்த தடையும் இருக்கக்கூடாது. அடிமைத்தனம் என்பது உன்னை கோழையாக்கிவிடும். இப்போ வெளிநாட்டுக்காரங்களாம் ஏன் தைரியமாக இருக்காங்க, ஒரு ஜப்பான்காரங்களோ ஒரு ஐரோப்பியர்களோ ஏன் தைரியமாக இருக்காங்க? அவங்க ஆண் பெண் உறவில் அங்கே சுதந்திரம் இருக்குது, ஒரு முழுமையான சுதந்திரம். அங்கேயே வன்முறையெல்லாம் இருக்கும். ஒரு கோடீஸ்வரன் கோடீஸ்வரர்கள் கண்டிப்பாக தன்னுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி தனக்கு உரிமையானவர்களை மிரட்டி தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனாலும் அங்கே ஏன் அவங்களாம் அவ்வளோ தைரியமாக இருக்காங்க?
அவங்க ஒரு குறைஞ்ச மக்கள் தொகை தான். ஆனால் நம்ம 140 கோடி பேர் இருக்கிறோம். அவங்களாம் குறைஞ்ச மக்கள் தொகை தான். இப்போ வந்து இந்தியர்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க வெள்ளையர்கள்ட்ட, ஆங்கிலேயர்கள்ட்ட. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு 2 லட்சம் ஆங்கிலேயர்கள் தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. இங்கே 30 கோடி இந்தியர்கள் இருந்தாங்க. இவங்களை எப்படி அடிமைப்படுத்தினாங்கன்னா, அவங்க தைரியமானவர்களாக இருந்தாங்க, இவங்க கோழைகளாக இருந்தாங்க. இந்தியர்கள் கோழைகளாக ஏன் இருந்தாங்கன்னா, இந்த ஆண் பெண் உறவில் சுதந்திரமே கிடையாது. ஆண் பெண் உறவில் பெண்களை அடிமைப்படுத்தி ஆண்களும் தங்களையும் கோழையாக்கிக்கிட்டு பெண்களையும் கோழையாக்கிக்கிட்டு ஒரு கோழைத்தனமான வாழ்க்கை முறை தான் இந்த ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அடிமைப்படுத்தியதுக்கே காரணம். ஆங்கிலேயர்கள் ஏன் தைரியமாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆண் பெண் உறவில் சுதந்திரம். பிடித்தவர்களோடு தான் அவங்க வாழ்வாங்க, பிடிக்காதவங்க கூட வாழவே மாட்டாங்க. பெற்றோர்கள் நிச்சயிக்கிறாங்கிற நடைமுறை அங்கே கிடையாது. அவங்க அதை ஒரு வினோதமான பழக்கமாக பார்க்குறாங்க. பெற்றோர்கள் தான் திருமணத்தை நிச்சயிப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வினோதமான ஒரு பழக்கமாக அவங்க பார்க்குறாங்க. இந்தியர்கள் பெற்றோர்கள் அவ்வளோ பெரிய சர்வாதிகாரிகளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்திய பெற்றோர்களை பற்றி அவர்களுக்கு உள்ள புரிதல், பெற்றோர்கள் மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. அந்த மாதிரி இந்தியர்கள் ஏன் வந்து அடிமையானாங்க, ஏன் வந்து வலிமை, அது காரணம் ஆண் பெண் உறவில் இங்கே சுதந்திரம் கிடையாது. கலாச்சாரங்கிற பேரில் பெண்களை அடிமைப்படுத்துவது, பெண்களுக்கு அடிமையாக கிடக்கிற ஆண்கள், இந்த மாதிரி இதனால்தான் இந்தியர்களின் தைரியம் குறைஞ்சவர்களாக கோழைகளாக மாறிப்போம். அதனால் நம்ம வந்து தைரியமானவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்றால் நம்ம வந்து ஆண் பெண் உறவில் சுதந்திரமாக இருந்திருக்கணும். நமக்கே நாம் எதிரியாக இருக்கிறோம். நமக்கு அறிவு இல்லை, விழிப்புணர்வு இல்லை, நமக்கே நாம் எதிரியாக இருக்கிறோம்.